வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஸ்எஸ்டி. நான் உங்கள் அஸ்மத். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோடு சாதாரண எபிசோடு கிடையாதுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. மக்களே, இனிமே நான் சொல்ல போற சீனை ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கே நெஞ்சு அடைக்கும். ஐசியூல விஜய் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. வெளியே காவேரி நிக்கிறாங்க. அவங்க உடுத்திருந்த துணி முழுக்க விஜயோட ரத்தம். கை, முகம் எல்லாம் ரத்தக்கரை. உயிர் இல்லாத ஒரு பிணம் மாதிரி கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட இல்லாம ஐசியூ கண்ணாடியவே வெறிச்சு பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. தனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சுங்கிற உணர்வு கூட அவங்களுக்கு இப்போ இல்ல. எனக்காக உசுர கொடுத்த என் விஜய் உள்ள இப்படி கிடக்குறாருங்கிற அந்த மரண வலி மட்டும்தான் அவங்க கண்ணுல நிக்குது. அப்போ பதறி அடிச்சுக்கிட்டு சாரதம்மா ஓடி வராங்க. காவேரி, என்னடி இது, மாப்பிள்ளைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவங்கள விழுக்கும்போது காவேரியால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. தொண்டை அடைக்குது. அப்போ பின்னாடியே விஜயோட தாத்தா, ராதா சித்தி எல்லாரும் மூச்சு இறைக்க ஓடி வராங்க. அவங்களுக்கு பின்னாடி நாம அம்மு பாப்பா தான் அப்பா ரத்த வெள்ளத்துல உள்ள கிடக்கிறத பார்த்ததும் அந்த பிஞ்சு குழந்தைக்கு உலகமே இருண்டு போச்சு. அப்பான்னு ஒரு அலறல் அலறிக்கிட்டே ஓடி வந்து காவேரியோட காலை கட்டிக்கிட்டு கதறி அழுவுது. மக்களே, அந்த நிமிஷம், அந்த ஒரு செகண்ட் காவேரியோட உடம்புல ஒரு பெரிய நடுக்கம். இத்தனை நாளா இது விஜயோட பொண்ணு, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் நினைச்சிட்டு இருந்த காவேரிக்கு இப்பதான் தான் காலை கெட்டிக்கிட்டு அழுகிறது, தான் 10 மாசம் சுமந்து ரத்தமும் சதையுமா பெத்தெடுத்த தான் சொந்த பொண்ணுங்கிற முழு உண்மையும் சுருக்குன்னு உரைக்குது. பெத்த வயிறு அப்படியே தீயா எரியுது. மக்களே, சடார்னு கீழே உட்காந்து அம்மு பாப்பாவை அப்படியே அள்ளி தான் நெஞ்சோட வச்சு இறுக்கமா அமைக்க பிடிக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலே அதிர்ற மாதிரி ஒரு கதறல். என் உசுரே, என் தங்கமே, என்னை பெத்தவளே, நீ என் ரத்தம்னு தெரியாம இத்தனை நாளா உன்னை தவிக்க விட்டுட்டேனே. உன்னை மடியில தூக்கி வச்சு கொஞ்ச வேண்டிய நேரத்துல உனக்கு ஒரு தாயா இல்லாம தூரமா நின்னு பார்த்துட்டேனடி. என்னை மன்னிச்சுடி தங்கன்னு சொல்லி தரையில உருண்டு அந்த பாப்பாவோட முகத்துல மொத்தமா கொடுத்து கதறாங்க. ஒரு பக்கம் தான் பொண்ணுன்னு தெரிஞ்ச சந்தோஷம், ஆனா இன்னொரு பக்கம் அந்த பொண்ணை கொடுத்த தான் புருஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். காவேரியால் அந்த வழியை தாங்கவே முடியல. விஜய், எனக்கு என் பொண்ணை கொடுத்துட்டு நீங்க போயிடாதீங்க விஜய் அப்படின்னு காவேரி ஐசியூ கதவை அடிச்சு கதறாங்க. அப்பதான் சாரதாமாவுக்கு டக்குன்னு ஒரு ட்ரிகர் ஆகுது. தான் பொண்ணு அம்முவை கட்டிப்பிடிச்சு பேசுற வார்த்தைகளை வச்சு என் பொண்ணு காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சுன்னு சாரதாமாவுக்கு புரியுது. உடனே சாரதாமா ஓடி வந்து காவேரி கட்டி பிடிச்சு, ஐயோ பாவி மகளே, உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்த இந்த நேரத்துல அத முழுசா பார்க்க உனக்காக உசுர கொடுத்த என் மாப்பிள்ளை இப்படி கிடக்குறாரே அப்படின்னு சொல்லி நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அவங்களும் கதறி அழுகுறாங்க. காவேரி, அம்மு பாப்பா, சாரதம்மா இந்த 3 தலைமுறை பொண்ணுங்களும் கட்டி பிடிச்சு அழுகுற அந்த சத்தம் அந்த ஹாஸ்பிட்டலையே ஒடுக்கி எடுக்குது. ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த ஐசியூ வாசல்ல கண்ணீருள்ள மூழ்கி நிக்குது. இத பாக்குறப்போ நம்ம மனசு பாரமாகி நம்ம கண்ணுல தண்ணி வந்துடும். மக்களே, இது ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர் தான். காவேரிக்கு பழைய நினைவுகள் திரும்பிடுச்சு. விஜய் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறங்கிற அந்த பீக் எமோஷனை நம்ம பார்த்தோம். ஆனா இதுக்கப்புறம் இந்த நாடகம் எப்படி முடிய போகுது, கிளைமேக்ஸ் எப்படி இருக்கணும், இதுக்காக நான் 2 விதமான கிளைமேக்ஸ் வெர்ஷனை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். முதல் வெர்ஷன் எப்பவும் போல அமைதியா பாசமா இந்த நாடகம் இப்பொழுது முடிஞ்ச மாதிரியே ஒரு சந்தோஷமான கிளைமேக்ஸோட இந்த எபிசோட நான் முடிக்கிறேன். 2வது வெர்ஷனா டைரக்டர் பாலா சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, பரதேசி, சேதுன்னு அவர் படங்கள்ல வர மாதிரி நெஞ்ச ரணமாக்குற ஒரு கொடூரமான ஒரு டிராஜிக் கிளைமேக்ஸ். இந்த 2ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு வீடியோ முடியும் போது சொல்லுங்க. ஐசியூ வாசல்ல பல மணி நேரமா பதபதப்போட உசுர கையில பிடிச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த குடும்பம் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப மெதுவா ஐசியூ கதவை திறக்குது. டாக்டர் வெளியே வராரு. அவர் முகத்துல ஒரு சின்ன நிம்மதி. நேரா காவேரி கிட்ட வந்து, கவலைப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல, ஆபரேஷன் சக்சஸ், விஜய் சாருக்கு உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு சொன்ன அந்த ஒரு செகண்ட், அப்பாடா, நமக்கே நெஞ்சில இருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ஒரு ஃபீல் வருது. மக்களே, இத்தனை நாளா விஜய் பட்ட கஷ்டத்துக்கும் அந்த மனுஷன் வடிச்ச கண்ணீருக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைச்சிருக்குன்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் பொங்குது.
காவேரி அப்படியே டாக்டருக்கு 2 கையாலையும் கும்பிடு போட்டு கண் கலங்க ஐசியூக்குள்ள ஓடுறாங்க. உள்ள போனா சுத்தி மிஷின்களோட சத்தம் கேட்க படுத்த படுக்கையா விஜய் இருக்காரு. ஆனா இப்ப விஜய பாக்குற காவேரியோட கண்கள்ல குழப்பம் இல்ல. இத்தனை நாளா இருந்த அந்த புது காவேரி இல்ல அவங்க. தான் புருஷன் மேல இருக்கிற அந்த பழைய உரிமை, ஒரு அபாரமான காதல் எல்லாமே அவங்க கண்ணுல முழுசா திரும்பி வந்திருக்கு. விஜயோட கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அவர் முகத்தை கண்ணீரோட பாத்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு விஜய் ரொம்ப கஷ்டப்பட்டு வலியோட மெதுவா கண்ணை முழிக்கிறாரு. கண்ணை திறந்த உடனே அவர் சுத்தி முத்தி வேற எதையும் பார்க்கல. அவர் தேடினது ஒன்னே ஒண்ணுதான். தான் காவேரி சேஃபா இருக்காளா அப்படின்னு தான் பதட்டத்தோட தேடுறாரு. பக்கத்துல காவேரி இருக்கிறத பார்த்ததும் மூச்சு விட்டுக்கிட்டே ரொம்ப சிரமப்பட்டு கேக்குறாரு, காவேரி, உனக்கு ஒன்னும் ஆகலையே, நீ என் கார்ல ஒன்னும் இல்லையே அப்படின்னு. மக்களே, இந்த இடத்துல காவேரிக்கு அப்படியே உசுரே உருகுது. தான் உடம்புல உயிர் போற அளவுக்கு வலி இருந்தாலும் இந்த நிலைமையிலையும் தன்னை பத்தி மட்டுமே உருகி உருகி நினைக்கிறாரு தன் புருஷன் நினைக்கும் போது காவேரியால அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. காவேரி அப்படியே விஜயோட நெத்தில தன் முகத்தை வச்சுக்கிட்டு அவர் தலைமுடியை மெதுவா கோதி விட்டுக்கிட்டே தான் உணர்வுகளை வெளிப்படுத்துறாங்க. எனக்கு ஒன்னும் ஆகல விஜய், எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. நீங்க எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம கல்யாணம், நம்ம வாழ்க்கை எல்லாத்தையும் விட என் தங்கம் அம்மு, என் சொந்த பொண்ணுங்கிற முழு உண்மையும் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு விஜய். இனிமே உங்களையும் என் பொண்ணையும் விட்டு நான் ஜென்மத்துக்கும் பிரிய மாட்டேன் அப்படின்னு நம்ம காவேரி காதல் மழையா பொழியறாங்க. இத கேட்டதும் விஜய்க்கு எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க மக்களே. தான் உசுர கொடுத்தாவது தான் காதலிக்கு பழைய நினைவுல கொண்டு வரணும்னு நினைச்சாரு. இப்பதான் உயிரோடவும் திரும்ப வந்து தான் பொண்டாட்டியையும் பழைய காவேரியையும் தான் கைக்குள்ள கிடைச்சிருட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது இத்தனை வருஷமா அவர் நெஞ்சில சுமந்த வலி, வேதனை எல்லாமே அந்த ஒரு செகண்ட்ல காணாம போயிடுது. அவரோட கண்ணுல இருந்து தார தாரையா ஆனந்த கண்ணீர் வடியுது. விதியை மாத்த நினைச்ச விஜயோட வாழ்க்கையில விதி நிஜமாவே விபத்தை கொடுத்து இன்னைக்கு அவங்க குடும்பத்தை எந்த குறையும் இல்லாம முழுசா ஒன்னா சேர்த்து வச்சிருச்சு மக்களே. அன்பு என்னைக்குமே தோற்காது, உண்மையான காதல் என்னைக்குமே தோற்காதுங்கிறதுக்கு இந்த எபிசோடு ஆணித்தரமா நிரூபிச்சிருச்சு. என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான மனசுக்கு நிறைவான எண்டிங் பாத்தீங்களா? இத்தனை நாளா விஜய் பட்ட கஷ்டத்துக்கும் காவேரியோட தவிப்புக்கும் ஒரு சூப்பரான முடிவு கிடைச்சிருச்சு. இந்த எண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா போதும்பா, என் மனசுக்கு இதுவே திருப்தி. விஜய் காவேரி சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு இதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க சந்தோஷமா போகலாம். எனக்கு டைரக்டர் பாலா பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த டிராஜிக் கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வெயிட் பண்ணுங்க. உங்க மனசை நல்லா திடப்படுத்திக்கோங்க. ஏன்னா இனிமே நான் சொல்ல போறத உங்க மனசு தாங்காது. வாங்க அந்த கொடூரமான கிளைமேக்ஸை பார்ப்போம். மக்களே, உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான மனசுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை இங்கேயே நிப்பாட்டிட்டு போயிடுங்க. ஏன்னா இனிமே நான் சொல்ல போறத உங்க மனசும் தாங்காது, என்னாலையும் சொல்ல முடியாது. ஆனா விதி எவ்வளவு கொடுமையானதுன்னு காட்டுற ஒரு நரகத்துக்கான அத்தியாயம் இது. பல மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் ஐசியூ கதவு திறக்குது. டாக்டர் வெளியே வராரு. ஆனா அவர் முகத்துல உசுரே இல்ல. காவேரிய பார்த்து கையெடுத்து கும்புறாரு. ஐம் சாரி, எங்களால முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்துட்டோம். தலையில அடி ரொம்ப பலமா பட்டிருக்கு. மூளைக்கு போற நரம்பு கட்டாகி ரத்தம் மொத்தமும் வெளியே போயிடுச்சு. அவரை காப்பாத்த எந்த வழியும் இல்ல. உசுறு போறதுக்கு இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கு. போய் கடைசியா முகத்தை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் குனிஞ்ச தலை நிமிராம போயிடுறாரு. ஆத்தங்கரை தென்றலே என் காவேரி சொல்லாயோ, கண்ணிறைய பார்த்தவளை கைவிடுத்து போகேனோ, மஞ்சள் வைத்த நெஞ்சுக்குள்ள.
காவிரியோட உலகமே அந்த ஒரு செகண்ட்ல இருண்டு ஒரு சுடுகாடு மாதிரி ஆகிடுது. ஒரு சொட்டு கண்ணீர் வரல, எந்த சத்தமும் வரல. உசுறு இல்லாத ஒரு நடப்பனம் மாதிரி தள்ளாடி தள்ளாடி ஐசியூக்குள்ள போறாங்க காவேரி. உள்ள போனா சுத்தி ஒரு பீப் சவுண்ட் மட்டும்தான் வருது. வெள்ளை பெட்ஷீட் முழுக்க ரத்தம், உடம்பெல்லாம் டியூப். விஜய் ரொம்ப சிரமப்பட்டு உசுர தொண்டை குழியில பிடிச்சுக்கிட்டு ரத்தம் கட்டின கண்களால் லேசா கண்ணை முழிக்கிறாரு. காவேரி போய் அவர் பக்கத்துல நின்னு அவர் கைய தொடுறாங்க. அந்த தொடுதல்ல இருந்தே விஜய்க்கு ஏதோ ஒண்ணு புரியுது. காவேரி கதறிக்கிட்டே அவர் மேல விழுந்து, விஜய், என்னை விட்டு போயிடாதீங்க விஜய், எனக்காக என் உசுரை கொடுத்து இந்த உலகத்தை விட்டுட்டு போறீங்களா? எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு விஜய். நான் தான் உங்க காவேரி. கொடைக்கானல்ல வாழ்ந்த அதே காவேரி வந்துட்டேன். நம்ம அம்மு என் பொண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு விஜய். எந்திரிங்க விஜய், இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டம் போதும். நம்ம 3 பேரும் சந்தோஷமா வாழலாம். எந்திரிங்கன்னு விஜயோட முகத்துல முத்தம் கொடுக்கறாங்க. மக்களே, இங்கதான் அந்த டைரக்டர் பாலா படத்தோட கட்ட கொடூரம் நடக்குது. தான் காவேரிக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சுன்னு கேட்டதும் விஜய்க்கு சந்தோஷம் வரல, மாறா ஒரு மரண பயம், ஒரு தீராத வலி நெஞ்ச கிழிக்குது. ஐயோ, இவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரணும் தானே என் உசுரையே பணயமா வச்சேன். இப்ப எல்லா ஞாபகம் வந்து அந்த சந்தோஷமான செகண்ட்ல இவளையும் என் பொண்ணையும் அனாதையா விட்டுட்டு போறேனே. இவங்களுக்குன்னு யாரு இருக்கா? என்ன கொடூரமான சாவடா கடவுளை இது அப்படின்னு விஜயோட மனசு துடிக்குது. அவரு பேச நினைக்கிறாரு, ஆனா வாயில இருந்து ரத்தம் தான் வருது. காவேரியோட கைகளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அவரு கண்கள்ல இருந்து தார தாரையா கண்ணீர் வடியுது. உசுரை இழுத்து பிடிச்சு வாழணும்னு துடிக்கிறாரு. காவேரிய பார்த்து நான் சாக கூடாதுன்னு அவர் கண்களாலே கெஞ்சுறாரு. ஆனா விதி விடுமா? அடுத்த செகண்ட் விஜயோட கண்கள் அப்படியே மேல சொருகுது. கைப்பிடி தளருது. மிஷின் பீப்னு ஒரு நீளமான சத்தத்தோட மொத்தமா நிக்குது. ஆமாங்க, விஜய் இறந்துட்டாரு. அந்த பீப் சத்தம் கேட்டதுமே காவேரிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த பரதேசி படத்துல அதர்வா பாறையில இருந்து உருண்டு வந்து அழுவாரே, அந்த மாதிரி காவேரி அந்த ஐசியூ பெட்ல இருந்து அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்து விஜயோட கால்கள் 2ஐயும் கைகளால கட்டிக்கிட்டு ஒரு அலறல் அலறாங்க பாருங்க. கடவுளே, என்னை யாருடா பழைய நினைவுகளை கொண்டு வர சொன்னது? நான் பழைய நினைவுகள் இல்லாமலே நல்லபடியா இருந்திருப்பனே. எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு என் புருஷனை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டியடா கடவுளே. ஞாபகங்கிற நரக குழியில என்னை தள்ளிட்டு நீ மட்டும் தனியா போயிட்டியே விஜய் அப்படின்னு தரையில தலைய முட்டி முட்டி பித்து பிடிச்ச மாதிரி கதறாங்க காவேரி. வெளியிருந்து வந்த அம்மு பாப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு உள்ள ஓடி வந்து விஜய் மேல விழுந்து கதறுது. அப்பா, நீ சொன்ன கததியிலே நின்றதே என் சின்ன கை பிடித்த வெப்பம் என்று குழிந்ததே. தூங்க வைக்கும் தாலாட்டு காற்றிலே கரைந்ததே. உன் நிழலில் சாய்ந்த உலகம் நிசப்தத்தில் உறைந்ததே. நிசப்தத்தில் உறைந்ததே. கதவுகளின் சத்தம் கூட உன்னை பார்க்க தேடுதே. ஒரு பக்கம் பெத்த பொண்ணு விஜய் மேல விழுந்து கதறுது. இன்னொரு பக்கம் காவேரி விஜயோட கால்ல விழுந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த ரணகலத்தை பாக்குற நமக்கு ஐயோ, என்னடா கடவுளே, நீ இப்படி ஒரு ஆழமான ஒரு குடும்பத்தை பிரிச்சிட்டியாடா அப்படின்னு நம்மளே அந்த கடவுளை பார்த்து திட்டுற மாதிரி தாங்க இருக்குது. அந்த அளவுக்கு நெஞ்சு வெடிச்சு கத்தணும் போல தோணுது.
அந்த அளவுக்கு ஒரு இருட்டான, குடல் உருவி எடுக்கிற ஒரு கொடூரமான சோகத்தை இந்த எபிசோடு முடியுதுங்க. மக்களே, விதி எவ்வளவு கொடூரமானது பாத்தீங்களா? மனுஷன் ஒண்ணு நினைச்சா அது எப்படி சின்ன பின்னமா ஆக்குது பாத்தீங்களா? ஆத்தங்கரை தென்றலே என் காவேரி சொல்லாயோ. கண்ணிறைய பார்த்தவளை கைவிடுத்து போகேனோ. மஞ்சள் வைத்த நெஞ்சுக்குள்ள மழை விழுந்து தேங்குதே. உயிர் போகும் வாசலிலே மோகந்தான் நிக்குதே. கூடி வந்த நாளெல்லாம் கனவாகி போகுதே. உன்னை விட்டு போற வழி சாவையும் தாண்டுதே. உன் மோகந்தான் நிக்குதே. காவேரி சொல்லாயோ.